எடி சந்தியா அழகா இருக்குல்ல கிருஷ்ணனு. ஆமா சோனி, கிருஷ்ணர் அழகா இருக்காரு. சரி டக்குன்னு சாமி கும்பிடு, அம்மா வேற கிளம்பிட்டு இருக்கா. டக்குன்னு போவோம், நம்மளும் காலேஜ் போயிட்டு அம்மா அப்படியே போட்டோம். அவ்வளவுதான் நம்ம போவோம். ஏ பிள்ளைகளா, என்ன போ மக்களே, அம்மாவும் நானும் கிளம்பிட்டோம். விளக்க குளிர் வச்சுட்டு மறக்காம காலேஜ் போயிருங்க. சரி போ. சந்தியா எமல கோவமா? சோனி டக்குன்னு கிளம்பு சோனி, போவோம். ஏம்மா சந்தியா பேச மாட்டேங்கிற? சோனி டக்குன்னு கிளம்புனேன். சரி சோனி, நான் போயிட்டு வரேனம்மா. சரிப்பா, அம்மா வர சொல்லு. மக்களே அம்மா கிளம்பிட்டேன், ஒழுங்கா விளக்க குளிர் வச்சுட்டு போங்க என்னம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரி சரி சோனி, விளக்க குளிரவே. இந்த வைக்க சந்தியா. சந்தியா விளக்க குளிர வச்சுட்டு போமா. போவும் சோனி, வா. ஏம்மா சந்தியா, சந்தியா. அத்தை வரேன்னு நினைக்கிறேன். வாங்கத்த உள்ள வாங்க. என்னமோ சாமிலாம் கும்பிட்டாச்சா? ஆமாத்த, இப்பதான் கும்பிட்டுட்டு இந்த காலேஜ் கிளம்புறேன். சரி உங்க அம்மா எங்க, உங்க அப்பா அவங்க? அவங்களா இந்த நம்ம சதீஷ் இருக்காங்கல்ல, அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அதான் அம்மாவும் அப்பாவும் கார் எடுத்து போயிருக்காங்க. ஓ சரி பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா அவனுக்கு? சரி ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லலையே தான். சரி சாமி கும்பிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். சரி இப்போ தான் கும்பிட்டுட்டு இந்த விளக்க குளிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். சரிம்மா சரி. ஏம்மா சோனி. அத்தை நீனும் காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாத்தா, இப்போ தான் கிளம்பிட்டேன். சரிம்மா சரி அப்போ பார்த்து போங்க 2 பேரும், சரியா? சரித்த. எப்போப்பா வீட்டுக்கு உங்க அப்பா வருவாங்க? அதுவாத்த நைட் ஆயிருந்தா சொன்னாங்க. நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இருங்க, அப்பா காலையில் வந்துருவோம், அப்படி நைட் வந்துருவோம் சொன்னாங்க. நைட் ஆகுமா? அப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் வீட்டுக்கு வாங்க, சரியாம்மா? சரித்த, நான் அப்போ வரேன். சரி நான் போயிட்டு வரேன். சரித்த, வா சரண் போ. இந்த வரமா. சோனி சந்தியா பாய். 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 சரி சோனி கிளம்புமா? இரு சந்தியா, இந்த பூமாரி வரேன்னு சொன்னா. பூமாரி உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போலையா? இல்லையா, அவங்க அம்மா அப்பா நீனும் காலேஜ் போன்ட்டாங்க. அப்படியா? சரி வரட்டேரு. சோனி சந்தியா போகுமா? வா போவோம். சரி போங்க, நடங்க. இது சீக்கிரம் நடந்து போங்க. சரி சோனி சந்தியா வாங்க, சீக்கிரம் போவோம். வடங்குடியில இருந்து மதுரைக்கு ரொம்ப தூரம் போல என்னென்ன? ஆமாக்கோ, கொஞ்சம் தூரம் தான். அவ்வளோலாம் தூரம் இருக்காதுங்க, ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் தான் ஆகும். இல்ல 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிரும். அப்படியா? சரி இந்த பிள்ளைகள் காலேஜ் போச்சான்னு ஒரு ஃபோனை போட்டு கேட்போம். ஹலோ, இன்னைக்கு கிளம்பிட்டீங்களா காலேஜுக்கு? சரி கிளம்பியாச்சா? இப்போ அத்தை வந்தாங்களா வீட்டுக்கு? சரி அப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு வந்தோன்னா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போங்க. அப்பா அம்மா வந்து நான் சொல்கிறேன் வாங்க என்னம்மா. சரி பார்த்து இருந்துக்கோங்க. விளக்கம் குளிர் வச்சிட்டீங்களா? ஆமாம் சரி வைக்க. என்னமா லட்சுமி கிளம்பிட்டாளுங்களாமா? ஆமாங்க, இப்போ தான் கிளம்பினாலாம். அதான் உங்க அக்கா வந்தாங்களாம், வந்துட்டு உங்க அம்மா எங்க கேட்டோம், இப்படி போயிருக்காங்க அப்படி சொன்னேன். சரி அப்போ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. சரி இந்த பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லை பத்தியா லட்சுமி? யாரு, சந்தியா தானே? ஆமா, இப்போ சரி வேலைக்கு போக சொல்லலான்னு தான் இருக்கேன். சரி என்னக்கோ ஆச்சு, ஏன் சந்தியா பேச மாட்டேக்கா? அது ஒன்றும் இல்லை பத்திராளிக்கா, இந்த வேலைக்கு போகணும், இன்னும் 1 மாசத்துல காலேஜ் முடியல, அந்த வேலைக்கு போகணும்னு நிற்கா. நேற்று ஒரு பிடிச்சி ஏசி விட்டோன்னே வேலை சரி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்தாங்க. இன்னும் பேச மாட்டேன்ட்டா. வேலைக்கு போனா நல்லது தானக்கோ, வேலைக்கு சும்மா அனுப்பி விடுங்க. அதான் நான் அனுப்பணும் தான் இருக்கு, பாப்போம். சரிம்மா, சந்தியா வேலைக்கு அனுப்புங்க, நல்லதுதான். அப்படியா? சரி அனுப்பும். நேரம் இருந்ததுன்னா அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம்க்கா. பத்தியா மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம். ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில், இல்லை பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நீங்க நல்ல ஒரு பாட்டா போட்டு விடுங்க. இந்தா போடுறேன்.
எல்லாரும் வந்தாச்சாம்மா? ஆமாங்க, இப்போ தான் வந்துட்டு இருக்காங்களாம். பக்கத்தில் வந்துட்டு சொன்னாங்க, மாட்டுத்தாவணி பக்கத்தில் வந்துட்டாங்களாம். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? டீ தானே, நீ தானே போட்டிருக்கணும். நான் டீ போட்டு வச்சுட்டேன். சரி சரி, அப்படி நிச்சயம் பண்ணிடலாம் தானே சொன்னாங்க. என்ன ஆமாங்க, நிச்சயம் பண்ணிடலான்னு தான் சொன்னாங்க. அப்படியே பொண்ணை ரெடி பண்ணிட்டியாம்மா? அவள் உள்ளே தான் இருக்கா, ரெடியாக இருக்கா. சரிம்மா. எங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இந்த வாரம்ண்ணே. இந்த வாரம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க சம்மந்தி. உட்காரண்ணே. உட்காருங்க மாமா. எல்லாரும் உட்காருங்க. பொண்ணை கூட்டுவாமா? இந்த கூட்டு வரேங்க. பிரியா, பிரியா. இந்த வரேம்மா. இந்தாங்க காஃபி. கொடுங்க. காமா இதில் உட்காருங்க, நீங்கள் போங்க உட்காருட்டு. சரி லட்சுமி. சரி, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயம் பண்ணிக்கலான் இருக்கோம். சரி சரிங்க, அப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம். பின்னால எங்க வீட்டு வழக்கப்படி பின்னால வச்சுதான் நிச்சயம் பண்ணுவோம், வீட்டு பின்னால. அதனால எல்லாரும் வாங்க. ஓகே மாமா, வரேன். சரி, தாம்பளத்தை மாத்திக்கலாமா? சரிங்க சம்மந்தி, ஃபர்ஸ்ட் தாம்பளத்தை நாங்கள் கொடுக்கோம். கொடுங்கம்மா. இருங்க, நாங்க தட்டெடுத்து தரோம். சரி, நல்லபடியா தட்டு மாத்தி வச்சாச்சு. அடுத்த மாலை மாத்துங்க. சதீஷ், மாலை மாத்தியா? மாப்பிள்ள மாலை போடுங்க. ஏமா, நீ உன் கழுத்துல மாலை தூக்கி போடுமா மாப்பிள்ள கழுத்துல? இந்த போறேன்ப்பா. சரி, மாலையும் மாத்தியாச்சு. சரி அம்மா, உள்ள போம்மா. இந்த போறேன். சரி, நல்லபடியா மாலை தான் மாத்தியாச்சு. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு நம்ம இந்த இன்னும் கல்யாணத்துக்கு தேவையான துணி அதுக்கெல்லாம் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால நம்ம போயிட்டு நாங்கள் கால் பண்ணுறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மாமாச்சா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு சரசேனே. ஆமாக்கோ, ஏன் பத்திராளிக்கா உள்ளே வரல? அது ஒன்றும் இல்லை சார், சேர்ந்து தூரமாக வந்திருக்கேன் பற்றியா, ஏசி வரல, தலை சுற்றிட்டு பார்த்துக்க. அதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கார்லேயே உட்காந்துட்டேன், இல்லைன்னா வந்திருப்பேன். எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணியாச்சா? ஆமாக்கா, நிச்சயம் பண்ணி மாலைலாம் மாற்றியாச்சு. என்னமோ கல்யாணத்துக்கு துணிலாம் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால் நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. சரி சரி சரி. இன்னும் வீட்டுக்கு தானே? ஆமாம், இன்னும் வீட்டுக்கு தான் போகணும். சாயந்தரம் ஆக போகுது, மணி 3 ஆக போகுது. இன்னும் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு நைட்டு பிறகு பூ மாதிரி வேறு வந்திருப்பா பார்த்தீங்களா, அதனால் போகணும். ஆமாம், வீட்டு போயிடுவோம். சரி சரி, வீட்டு போவோம்.